இல்லைன்னா அப்படி பார், அங்க பார். அங்கேயும் பார்க்க முடியலையா? பின்ன எங்க பார்ப்பேனா? பலுமாறு சிறகாலமோ பலுமாறு சிறகாலமோ பலுமாறு చిరకాలము పలుమారు చిరకాలము పరమాత్ముని పాద మూలను తులసి దళములచే. அனாதியா உன் தகப்பன் அவனுடைய தகப்பன் அவனுடைய தகப்பன் அவனுடைய தகப்பன் எந்த தந்தை தந்தை மூத்தப்பன் 7 படி கால் தொடங்கி என்று உன்னுடைய பரம்பரையிலே எந்த தேவதையை எப்படி பகவானை எப்படி பெருமாளை ஆராதனம் பண்ணாலோ அது மாதிரி நீ ஆராதனம் பண்ண உனக்கு புறப்படுவான் அப்படின்னு சொன்னார். அடுத்து சொல்லித்தரார், ஒன்னொன்னா சொல்லித்தரார். புறத்தில் பார்க்க முடியாது, சாக்கேதபுரத்தில் வசிச்சா அந்த பக்தியும் என்னால் பண்ணணும்னு ஆசை. எப்படி நான் பண்ணுறது? இப்போ நான் பண்ணுறதுக்கு வழி ஒன்று, ப்ராக்டிக்கலாக ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னா. ப்ராக்டிக்கலாக வழி தான் இந்த ஆலயம். ப்ராக்டிக்கலாக வழி தான் நம்ம ஹிருதயத்தில், நமக்கு நம்மளுடைய கிரகத்தில் நம்ம முன்னோர்கள் நமக்கு அளித்த பூஜா விதானங்கள். அது யாராக தான் இருக்கட்டும், ஸ்ரீ வைஷ்ணவாளாக இருக்கட்டும், ஸ்மார்த்தாளாக இருக்கட்டும், மாத்வாளாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவரவர்களுடைய முன்னோர்கள் அவரவர்களுக்கு அளித்த அந்த பூஜைங்கிறது தான் பெரிய செல்வம். எங்கள் பெரியவா என்ன சொல்லுவான்னா, என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா ஆராதனம் பண்ணுறேன், திருவாராதனம் பண்ணுறேன். ஆராதனை என்னன்னா அதுதான் சொத்து அப்படின்பா. பெரியவர்கள் என்ன சொல்லி வளர்த்தானா, இந்த நெத்தி காலத்தில் எழுந்து ஆராதனை திருவாராதனம்னு சொல்லுவாங்க. அந்த திருவாராதனம் பண்ணுறோமே, அந்த திருவாராதனம் தான் என்ன சொத்து, பரம்பரை சொத்து திருவாராதனம் தான். பரம்பரை சொத்து அந்த பெருமாள் தான். அவர் ஒன்று சாப்பிடாமல் நம்ம சாப்பிடக்கூடாது, அவர் கண்ணில் ஒன்று காட்டாமல் நம்ம வாயில் போட்டுக்கக்கூடாது, அவர் திருவடியில் ஒன்று சமர்ப்பிக்காமல் நம்ம உடுத்தக்கூடாது, அவர் மனசுக்கு பிடிக்காததை ஒன்று செய்யக்கூடாது. இந்த பாவம் வந்துடுத்துன்னா அதைத்தான் அவர் சொல்றார். பலுமாறு சிறகாலமு பரமாத்முனி பாதமூலனு. அனாதி காலமாக உன்னுடைய பெரியோர்கள் ஆராதிச்சிருப்பாளே, பூஜை பண்ணிருப்பாளே. ஏன்னா அவருடைய மார்க்கமே இது. அவர் அப்படி தானே பண்ணார். அவருக்கு ஹிருதயத்தில் ராமன் இருக்கான்னு தெரியும். ராமாயணம் முழுக்க கண்ட பாடம் அவருக்கு. 24,000 ஸ்லோகமும் தெரியும். கீர்த்தனங்கள் அப்படியே வருஷிச்சிருக்காரு, கொட்டியிருக்கார். அதுக்கடுத்து என்ன பண்ணார்னா, அவள் அப்பா ஆராதனம் பண்ண பட்டாபிஷேக ராமன், ராம ஆயத்தனம் எல்லாரோடையும் சேர்ந்துருப்பா. பட்டாபிஷேக கோலத்தில் எப்படி பரத லக்ஷ்மண சத்ருகுண ஹனுமத் சமேத சீதாராமன். அப்படி இந்த பட்டாபிஷேக கோலத்தில் இருக்கக்கூடிய ராமன், இந்த ராமன் தான் தியாகராஜ சுவாமியோட பேசினான். எங்கேருந்தான் வந்து பேசலை. அர்ச்சா ரூபமா அர்ச்சா விக்கிரகமா அவருடைய கிரகத்திலே அவர் ஆராதனம் பண்ண ராமன் தான் பேசினான். ஹிருதயத்திலேருந்து வந்து பேசல, கோவில்லேருந்து வந்து பேசல, அவன் ஆத்துல பூஜை பண்ணவன் பேசினான். ஆஹா, அப்படின்னா நம்ம கூட பண்ணா நம்மளோட பேசுவான். நாமே பேசுவான். நாம அந்த மாதிரி பூஜை செய்தாலும் நம்மளோட பேசுவான். நாமே பேசுவான். ஒன்று சரியா 1 வருஷம் முன்னாடி நான் சொல்றேன், இதே தியாகராஜ சுவாமி பகவத்கீதை லெக்சர் ஆர்கே கன்வென்ஷன் சென்டரில், அதில் ஒரு வாக்கியம் நான் சொன்னேன். சில நாள் முன்னாடி அந்த வாக்கியத்தை கேட்டுட்டு அது மாதிரி நடந்த ஒரு அன்பர் என்னை தொடர்பு கொண்டார். பகவத்கீதையிலே இதே விஷயத்தை கிருஷ்ணன் சொல்லிருக்கான்னு சொல்லி நான் சொல்கிறேன். உன்னுடைய முன்னோர்கள் தந்த பூஜா விதானம் என்னவோ, பூஜை என்னவோ, அதை நீ விடாமல் செய். என் பேர் எம்பார் கஸ்தூரி. அடுத்த வருஷம் இதே தேதியில் நீ நினைக்கிறது நடக்கலைன்னா என்னை வந்து கேளு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அடி எனக்கே தெரியல அவருக்கு எதில் எப்படி ரிசல்ட் எப்படி வரணுமோ, என்ன தொந்தரவு இருந்ததோ அது சரியாயிடுத்து, நிவர்த்தி ஆயிடுத்துன்னு அடுத்த வருஷம் அதே தேதியில் கிடச்சிட்டு வந்துட்டார் எங்கிட்ட நேரம். நீர் சொன்னேர்னு பண்ண சுவாமி, 1 வருஷம் கிடச்சுடுத்தே, அது நடந்துடுத்தேன். நான் சொல்லலை, நம்ம பெரியோர்கள் முன்னோர்கள் சொன்னது நடக்கிறது, அவ்வளோதான். எப்படி சொன்னான்னா, அதான் சொன்னேன், நான் ஹிருதயத்துக்குள்ளே இருக்கிறது நாராயணன்னு தேடி கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காளே, இதை காட்டில் என்ன ஒரு பெரிய கண்டுபிடிப்பு உலகத்தில் இருக்க முடியும்? எல்லாத்துக்கும் ஆதாரமான வஸ்து இது. இதை தெரிஞ்சுக்கோன்னு சொல்லியிருக்காளே, இதை தெரிஞ்சவனுக்கு வேற எதுதான் தெரியாது, என்னதான் புரியாது, எதுதான் தெரியாது, சகலமும் தெரியுமே. ஏன்னா எப்படி எழுதினா, ராமநாடகம் அப்படின்னு எழுதியிருக்கார், சங்கீத ராமாயணம். ராமநாடகம் அருணாச்சல கவிராயர் எழுதியிருக்கார்.
அருணாச்சல கவிராயர் எந்த இடத்துல உட்காந்து ராமநாடகம் எழுதினாரோ எதேச்சியா என்னையே அறியாமல் அந்த இடத்துக்கு போகிற மாதிரி நேர்ந்தது. 2 வருஷம் முன்னாடி தாயாரை அழிச்சிட்டு போயிருந்தேன். அங்கே ராமநாடகம் எழுதின அருணாச்சல கவிராயரையே நினச்சிட்டு தான் அந்த இடத்துக்கு போனேன். அந்த இடத்துல உட்காந்து தான் அவர் ராமாயணம் எழுத ஆரம்பித்தாருங்கிறது நமக்கு தெரியாது. அந்த இடத்துக்கு போனால் நமக்கு தோன்றது ராமநாடகம் எப்படி எழுதினார் அப்படின்னு. ராமநாடகம் எப்படி எழுதினார் தெரியுமோ? சீர்காழியில் பிறந்தவர், வீர சைவரவர். அதை எழுதின அருணாச்சல கவிராயர். அந்த சமுத்திர கரையில் ஒரு நாள் அவர் படுத்துட்டு இருக்கிற சந்தர்ப்பத்தில் சமுத்திரத்து மேலே வானரங்கள் நடமாடுறதும் கல்களை கொண்டு போடுறதும் அணை கட்டுறதும் வானரங்களுடைய கோஷமும் ராமனுக்கு ஜெய் என்கிற கோஷமும் காதில் விழவே இது என்னன்னு எழுந்து பார்த்தார். அவர் கண்ணெதிர்க்க தெரியறது ராமாயணம். ராமாயணம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோமே, ராமாயணம் படிச்சிருக்கோமே, அது கண்ணெதிர்க்க நடக்கிற புண்ணிய புருஷன். உலகத்தில் எவ்வளோ பேர் பிறந்தான் சாட்டான் செத்தான். எவன் கண்டான் ராமனையும் லக்ஷ்மணனையும் ஆஞ்சநேயனையும் எவன் கண்டான்? அவர் கண்டார், நேராக கண்டார். உடனே அவருக்கு தோணித்து இது நாம எழுதணும். அதுக்கப்புறம் தான் ராமநாடகம் எழுத ஆரம்பித்தார். அந்த இடத்துக்கு போக நேர்ந்தது. அப்போ என்னன்னா அந்த ஒரு பாவம். என்ன பாவம்னா நம்ம முன்னோர்கள் இதை செய்திருக்கா, நம்ம முன்னோர்கள் ஆராதனம் பண்ணியிருக்கா, அதனால நாம் செய்ய வேண்டும் அப்படின்னு அதில் பூந்தாச்சுன்னா என்னென்னா இப்போ என்னென்ன உபன்யாசம் பண்ணணும், என்னென்ன சொல்லணும்னு நினச்சின்னு வந்து உட்கார்றதில்ல. கிருஷ்ணனை மாத்திரம் நம்பின்னு வந்து உட்காடுறோம். கிருஷ்ணன் கீதையில் என்ன சொல்கிறான்? என்னை பற்றி நீ சொல்லணுங்கிறத மாத்திரம் ஸ்ரத்தையாக நினை. உன் ஹிருதயத்திலேருந்து என்னென்ன விஷயம் எப்போ தேவையோ நான் கலப்பி விடுறேன் அப்படின்னு சொல்கிறான் கீதையில். அப்போ என்னென்னா அதுபோல் அந்த ஸ்ரத்தை இருக்க பக்தி நமக்கு கிடையாது. பக்திங்கிறது அபாரமான பிரேம வரத்துக்கு காரணம் நமக்கு தெரியாது. நம்ம அப்பா மேலே அம்மா மேலே நன்றினால பிரேம வரும், கூடையே இருந்ததுனால பிரேம வரும். ஃப்ரெண்டு மேலே அவன் ஏதோ ஒத்தாசை பண்ணால் பிரேம வரலாம், கூடையே இருந்ததுனால பிரேம வரலாம். பகவான் கூடையே இருந்தாலும் நமக்கு அந்த அனுபவம் கிடையாது இல்லையா? அந்த அனுபவம் இல்லாதனால பிரேம வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் அந்த பிரேம அந்த அந்த அபரிமிதமான பிரேமங்கிறது அந்த உணர்வு பூர்வமாக எவன் பகவானை கீழே உணர்றானோ அவனுக்கு வரும். ஆனால் அந்த உணர்வு நமக்கு இல்லைங்கிறதுனால பக்திங்கிறது நமக்கு ரொம்ப அப்பாற்பட்ட விஷயம். பக்தி மாதிரி என்ன ஒன்று செய்கிறோம் ஒழிய பக்திங்கிறது ரொம்ப அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் ஸ்ரத்தைங்கிறது முடியும். இப்பேற்பட்டவனாமே அவன், எல்லாத்துக்கும் உள்ளே இருக்கிறவனாமே அவன், நமக்கு ரொம்ப நெருங்கிய தொடர்பு படைத்தவனாமே அவன். மகான்கள்லாம் இப்படி சொல்லியிருக்காளே அப்படின்னு அந்த மகான்கள் மேலே ஒரு மரியாதா புத்தியும் நம்ம பண்ணக்கூடிய அந்த விஷயங்களில் அந்த ஆக்டிவிட்டீஸில் ஒரு ஸ்ரத்தையும் வரும். இந்த ஸ்ரத்தை வந்துருச்சுன்னா ஸ்ரத்தா பக்தின்னு சொல்கிறோம். ஸ்ரத்தை வந்தால் பின்னாடியே பக்தி வரும். இந்த ஸ்ரத்தையினால பக்தி. அப்போ என்ன சொல்கிறார்? பலுமாறு அனாதி காலமாக ரொம்ப நாட்களாக చిరకాలము பரமாத்முனி பாதமூலனு உன் முன்னோர்கள் பூஜை பண்ணியிருப்பாளே அந்த ராமனை துளசி தளமுல சேச தோஷமுக